தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றிருந்த முதலமைச்சர் விஜய் சென்னை புறப்பட்டார். மாநிலங்களுக்கான மத்திய அரசின் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் தமிழகம் திரும்புகிறார். டெல்லி சென்றடைந்த முதலமைச்சர் விஜய் இன்று சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை சந்திப்பதாக கூறப்பட்ட நிலையில் சந்திப்பு ரத்து. நேற்று பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த நிலையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை. கர்நாடகா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில அரசியல் குறித்து சோனியா, ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தி வருவதால் முதலமைச்சர் விஜயை சந்திக்க முடியவில்லை. டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய், சோனியா காந்தி, ராகுல் காந்தி சந்திப்பு ரத்தானது பற்றி எம்பி கிறிஸ்டோபர் திலக் விளக்கம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கர்நாடகா லீடர்ஸ்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது 2 நாளா இந்த ஜார்க்கண்டோடைய ராஜ்யசபா சீட்டு இது போன்ற பல முடிவுகளை பத்தின டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நெருக்கடிக்குள்ள அமர உட்காந்து முதல்வரோட பேச முடியாதுன்ற காரணத்தினால நான் நினைக்கிறேன் முதல்வர் அவருடைய மற்ற ப்ரோக்ராம்ஸும், அதாவது ஜேஎன்யூலையும் ஏதோ சிலை திறப்பு பண்ணணும்னு இருந்தாங்க போல இருக்கு, அதையும் அவர் ஒத்தி வச்சுட்டு போயிருக்கிறாரு. மற்றபடி இதுல ஸ்பெகுலேட் பண்றதுக்கோ இதுக்குள்ள ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தமிழக முதலமைச்சர் விஜய் ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் டெல்லி சென்று காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார். காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் தகவல். சிஎம் இதை கம்ப்ளீட்டா ஒரு அபிஷியல் விசிட்டா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு போயிட்டாரு. அடுத்த விசிட் அநேகமா ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் மாண்பு முதல்வர் இங்க வராரு. கண்டிப்பா அப்ப சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் கண்டிப்பா சந்திப்பாரு. அதிமுகவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் களைந்து தற்போது அனைவரும் அண்ணன் தம்பியாக உள்ளோம் என எஸ்பி வேலுமணி பேட்டி. எங்களை பொறுத்தவரை அதிமுக தான் எங்கள் உயிர் மூச்சு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் திட்டவட்டம். அதிமுக கட்சி எங்களுடைய உயிர் மூச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்கு கழகம், எங்களை வளர்த்த கழகம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எண்ணங்கள், கோடிக்கணக்கான தொண்டர் இருக்காங்க. அதனுடைய எண்ணங்கள், தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு கருத்து வேறுபாடுறது அதை களைஞ்சு விட்டு நாங்கள் போய் பொதுச்செயலாளரை பார்த்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு பொதுச் செயலாளர் என்பவர் எடப்பாடி பழனிசாமி ஒருவர்தான் என எஸ்பி வேலுமணி திட்டவட்டம். எங்கள் கருத்துதான் சி.வி. சண்முகத்தின் கருத்து என்றும் அதிமுக தோல்வி குறித்து அனைவருமே ஒன்று கூடி ஆராய்ப்போம் என்றும் உறுதி. எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். நானும் அண்ணன் சி.வி. சண்முகம் என்றும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியை வலுப்படுத்துவோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து சரியான முறையில் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று சி.வி. சண்முகன் அவர்களும் நாங்களும் ஒற்றுமையாக முடிவெடுத்தோம். அதே ஒற்றுமை என்றைக்கும் தொடரும். அவர் என்ன கருத்தோ அது எங்கள் கருத்து, எங்கள் கருத்து என்போ அது சி.வி. சண்முகன் கருத்து. அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தாவேகாவில் இணைந்தார். தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் முன்னிலையில் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார்.
புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் விஜயபாஸ்கர் அவசர ஆலோசனை. அதிமுகவில் தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து கருத்துக்களை கேட்டறிவதாக தகவல். அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் கமலக்கண்ணன் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். அதிமுகவில் உட்கட்சி பூசல் பூதாகரமாகி வரக்கூடிய நிலையில் தாவேகாவில் தொழிற்சங்கம் இல்லாததால் இணைய உள்ளதாக தகவல். தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி அல்ல, பித்தலாட்ட சக்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவதை குறிப்பிட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். விஜய் அவர்கள் தங்கள் கட்சி என்பதோ நாங்கள் தூய சக்தி என்று சொன்னார்கள். அதெல்லாம் பொய், பித்தலாட்ட சக்தி என்பதை அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். அதிமுகவை அழிக்க பார்க்கிறார் விஜய் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் சாடல். தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த அதிமுகவினரை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டதாகவும் விமர்சனம். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று விஜய்க்கு ஆதரவு அளித்தது என்பது மாபெரும் தவறு. காரணம், அதிமுகவையும் அம்மாவின் தொண்டர்களையும் அழிக்க பார்க்கிறார் விஜய். இன்றைக்கு அது நடந்திருக்கா இல்லையா? 25 பேர் தேவையில்லாமல் அதிமுகவிற்கு எதிராக நிலைப்பாடை எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிலைப்பாட்டுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவு அளித்து இன்றைக்கு அவர்களை விஜய் நடு ரோட்டில் விட்டுட்டார். அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்ததன் பின்னணியை சிபிஐ ஆராய வேண்டும் என அதிமுக எம்பி தனபால் கோரிக்கை. ராஜினாமா பின்னணியில் பண பரிமாற்றம் மிகப்பெரிய அளவில் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. அதிமுகவினர் தாவேகாவில் இணைய தயாராகிவிட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு கருத்து. தாவேகா தான் உண்மையான அதிமுக என்றும் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்வில் பேச்சு. ஆஃபர் கொடுத்து யாரையும் தாவேகாவிற்கு அழைக்கவில்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கருத்து. எடப்பாடி பழனிசாமியின் முடிவை ஏற்காததால் அதிமுகவினர் தாவேகா நோக்கி வருவதாக பேச்சு. தாராபுரம், மதுராந்தகம், பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகள் காலியானதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஏற்கனவே அரசிதழ் வெளியிடப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கும் முறைப்படி தெரிவிப்பு. கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக சித்தராமையா அறிவிப்பு. கர்நாடக மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சராக யாரை தேர்வு செய்தாலும் முழு ஒத்துழைப்பை வழங்குவேன் என்றும் கருத்து. கர்நாடக மாநில முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா விலகிய நிலையில் அடுத்த முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் பொறுப்பேற்பார் என தகவல். கர்நாடக ஆளுநரை சந்தித்து சித்தராமையா ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும் நிலையில் நாளை அம்மாநில முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் பதவி பிரமாணம் எடுப்பார் என எதிர்பார்ப்பு. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு சித்தராமையா தடபுடல் விருந்து. முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா விலகிய நிலையில் விருந்தின் போது சித்தராமையாவின் காலில் விழுந்து தொட்டு வணங்கிய டி.கே. சிவக்குமார். பக்ரீத் திருநாளான இன்று நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் கொண்டாட்டம். நாடு முழுவதும் உள்ள ஜமா மஸ்ஜிதில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை.
பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. தமுக சார்பில் நடத்தப்பட்ட தொழுகையில் பெண்கள் ஏராளமானோர் பங்கேற்று ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறினர். பக்ரீத் திருநாளை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகை. திருவல்லிக்கேணி, YMCA மைதானம், மண்ணடி, டான் போஸ்கோ உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்லாமியர்கள் வழிபாடு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இய்யாக நஅபுது வ இய்யாக தஸக்கா வ தக்ர இஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா பல் து'சிரூனல் ஹயாத. சமூகத்தில் சகோதரத்துவ உணர்வும் மகிழ்ச்சியும் மேலும் வளரட்டும். பக்ரீத் திருநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துச் செய்தி. இறை நம்பிக்கை, தியாகம் ஆகிய உயரிய விழுமியங்களை மனித குலத்திற்கு உணர்த்தும் புனித பெருநாள் பக்ரீத். இஸ்லாமிய மக்களுக்கு பக்ரீத் திருநாளையொட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் திமுக தலைவர் MK ஸ்டாலின் வாழ்த்து. இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்காக தோளோடு தோள் நின்று போராடும் உணர்வு என்றென்றும் தொடரும் என எக்ஸ் பதிவு. பக்ரீத் திருநாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் புதுச்சேரி திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் பக்ரீத் வாழ்த்து. வாழ்க்கையில் தியாக உணர்வும் பிறர் மீதான கருணையும் இருந்தால் மட்டுமே மனிதநேயம் தழைத்தோங்க முடியும் என வாழ்த்துச் செய்தி. தமிழ்நாட்டில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு விண்ணப்பித்தால் 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அறிவிப்பு. I assure you our government is building for fast speed execution. Here is our promises. 21-day clearances, single window approval, the direct escalation system that reached to me and the Honorable Chief Minister. Fast track industrial zone across the state. While the world debates the future, we will work towards building it here. AI Ministry and AI City, drone corridor, EV manufacturing, green hydrogen and space economy. புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோயில் தேர் திருவிழா கோலாகலம். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார்.